எப்போ ஒரு ரவுடி வந்து குரலு குத்தானா, ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பயப்படுறாங்களோ, அப்போ வந்து அந்த ஏரியா வந்து டம்மி பீஸ் ஆயிடுது. அங்க வந்து கஞ்சா ஓட்டுறது, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்றது, அப்புறம் கந்து வட்டி, நெறைய கந்து வட்டி இருக்கு. இப்ப இவரு சின்ன கேசலு கொஞ்சம் அப்படியே ஏரியால அல்ட்ராசிட்டி படிக்கிறப்போ, நம்ப சேரா டீம் வந்து அவருக்கு வருது. அதுக்கப்புறம் காது குத்து ரவி, லோக்கல்ல வேசர்பாடியில இருக்கிற ரவுடீஸ்லாம் வராங்க. ஒரு கட்டத்தில காது குத்து ரவி கூட இருக்கிறப்போ, என்ன இதோட பெருசா இருக்கு. 2வது சேரா பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த செம்மரம் கடத்தலு, அந்த மாரி விஷயத்தில இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருடைய நெட்வொர்க்கு சிறைச்சாலையில தான் கிடைக்குது. சிறைச்சாலைக்கு ஒரு எப்படின்னா, அண்ணா யுனிவர்சிட்டி, மெட்ராஸ் யுனிவர்சிட்டி, எல்லா யுனிவர்சிட்டியும் நீங்க போய் படிச்சுட்டு வந்தா கூட நம்மளுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ. ஆனா, புழலு ஜெயில். கடலூர், வேலூர், மதுரை இதுபோல சென்னையில இருக்கிற ரவுடிய தூக்கி மதுரை ஜெயில்ல போடுறது, மதுரையில இருக்கிற ரவுடிங்கள தூக்கி சென்னையில போடுறது, அப்புறம் கடலூர்ல போடுறது, டிஸ்ட்ரிக்ட் வைஸா மாத்துறதால அவங்களுக்கு என்ன ஆகுது? நெட்வொர்க் அதிகமாகுது. அப்படி நெட்வொர்க்கு புழல் சிறைச்சாலையில வெள்ள ரவியுடைய முழு நெட்வொர்க்கு கிடைக்குது.